வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பயங்கரமாக கீழே விழுந்து அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மேலே தப்பிச்சு இருந்துச்சு. 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 சென்செக்ஸ் 117 பாயிண்ட்டு பாசிட்டிவ். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ். மேலே போன உடனே எஃப்ஐஎஸ் விற்க ஆரம்பிச்சிருதான், கீழே வந்த உடனே டிஎஸ் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுதான் மார்க்கெட்டோட நிலவரம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மே 20 நாள் அடிப்படையில் பார்த்தா -1597 கோடி கிட்ட எஃப்ஐஎஸ் வித்துட்டு போயிருக்கான். டிஐ வந்து 1968 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ருபி வந்து இன்னுமே டாலருக்கு அகேன்ஸ்டா ப்ரெஷர்ல தான் இருக்கு. டிஸ்க்ளைமர், நாம இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டும் தான் பண்றோம். எந்த ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் நாமல் கிடையாது. ஸோ இது மூலமா மார்க்கெட் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் வந்து கரண்ட்டாக இருக்குது. ஸோ பையர்ஸ் வந்து புல்லிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. புல்லிஷ் போகும்போது கரெக்டாக வித்துட்டு வெளியே போய் விடுகிறார்கள் எஃப்ஐஎஸ். மார்க்கெட்டில் இன்னைக்கான கீ நியூஸ்ன்னு பார்த்தா ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட Q4 ரிசல்ட் ஃபினான்ஷியல் 2026 அடிச்சு நவுத்தி இருக்கு. ஷேர் வந்து பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கன்சிடர் பண்ணலன்னா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட க்ரோத் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி நம்மளும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். Q4 கண்ணா பின்ன ப்ராஃபிட் கொடுத்து ஷேர் பைபேக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பெனி மேலே அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை திருப்பி ரீபொசிஷன் பண்ணுறாங்க. கேஷ் பொசிஷன்லையுமே இந்த கம்பெனி பெட்டராகவே இருக்குது. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ஸ்டில் கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பட் பல்க் வெயிங் போக வேண்டாம். இப்போ நிறைய பேர் ரஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிம்சம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராஃபிட் 31% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1957 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. இதுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக பேக்கப்பில் இருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா லோயர் மெட்டீரியல் காஸ்ட்டு, ஸ்ட்ராங்காக உள்ள கெமிக்கல் பிஸ்னஸ், எல்லாத்தோட இன்ஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கு. இது வந்து புல்லிஷ் ஃபார் கிரிம்சம் அண்ட் ஆதித்யா பிர்லா குரூப்ஸுக்கு ஒரு நல்ல சைனாகவே இருக்குது. சிக்னல் ஃபார் டொமஸ்டிக் ரெக்கவரி இப்போ தென்படுது. பி டு பி மார்க்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போலோ வந்து 2 போர்ஷன் அவங்களோட போர்ஷனை செல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஒன்று வந்து அப்போலோ கிராடில் அண்ட் ஃபர்டிலிட்டி. ஸோ இந்த 2 பர்டிகுலர் போர்ஷனை வந்து அப்போலோ இஸ் பிளானிங் டு செல் 1550 கோடிக்கு. ஸோ இது வந்து நியர் டேர்மில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் இதை வந்து விற்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படும், என்ன ரீசனுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட ப்ராஃபிட்டே பண்ணாத ஒரு போர்ஷனை வித்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு இல்லைன்னா நியூ அக்யூசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளோட காலை வந்து நம்ம எடுத்து வைக்க வேண்டும். அண்ட் இன்கேஸ் வந்து அப்போலோ ஹெல்த் கேர் கம்பெனி வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் வருது இந்த டிப் மூலமா அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆதித்யா பிர்லா குரூப்ஸோட போர்ட் மீட்டிங்கில் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து 4000 கோடிக்கான ஃபண்ட் இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்டாக 11.2 crore ஷேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. டால்மியா பாரத்தோட போர்ட் மீட்டிங் வந்து May 23 வந்து செட்டப் ஆயிருக்கு. அவங்க எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஆதித்யா பிர்லா குரூப்போட கான்ஃபிடன்ஸ் வித் ரிலேட்டட் டு மார்க்கெட்டை காட்டுது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஷேர்ஸ் உள்ளே வருது அப்படின்னா காசு நிறைய புழக்கமாகும். பட் அட் த சேம் டைம் ஷேர் வேல்யூஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பட் ஸ்டில் கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகுங்கிற நம்பிக்கையில் உள்ள களத்தில் இறங்குறாங்க. இது பாசிட்டிவ் ஃபார் பிஎஃப்எஸ்ஐ அண்ட் சிமெண்ட் செக்டார் கம்பெனிஸ்க்கு இருக்குது. எக்ஸாவேர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு டெக் கம்பெனி, யூகேல உள்ள ஒரு டெக் கம்பெனியை 11 பில்லியனுக்கு ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரியான பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியை வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல க்ரோத் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அவங்களோட யூகே யூரோப்போட ப்ரெசன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக அமையும். இது இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான டிசிஷனாக தான் மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. ஆர்பிஐ வந்து ஆல்மோஸ்ட் $5 பில்லியன் USD வர்சஸ் INR ஸ்வாப் ஆக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. இது ப்ரிடாமினெண்ட்டாக பேக்கப்பில் இருக்கிற ரீசன் என்ன, ருபி டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது.
ஸோ கொஞ்சம் லாங் டேர்ம் இன்ஜெக்ஷன் பண்ணணும் லிக்விடிட்டியை, இல்லைன்னா ருப்பி இன்னுமே 100 ரூபாய்க்கு சீக்கிரம் போய் விழுந்துரும். அதனால ஆர்பிஐ வந்து இந்த ஸ்வாப் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் பண்ணாலுமே ஷார்ட் டேர்ம்ல இது ஒரு ரிலீஃபா இருக்கலாம். பட் லாங் டேர்ம்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் இப்படியே மேலே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாம ரெக்கவர் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இந்தியாஸோட ரஷ்யா க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து 10 மந்த் ஹை வந்து ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் ஆல்ரெடி 1.8 MBD கிட்ட மே மந்த்ல மட்டுமே அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை வந்து இன்ஃப்ளேஷனை பார்ஷியலா குறைக்கிறதுக்கும் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பின்னாடி சர்ஜ் ஆகாம இருக்கிறதுக்கும் கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் ஈரான் யூஎஸ்கான வார் முடியல அப்படின்னா இது என்னதான் முட்டு கொடுத்தாலும் இது தாக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு டாலர் நிறைய தேவை இருக்கு, இன்னொரு பக்கம் டாலரை வித்து வித்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்கிக்கிட்டே இருக்கோம். எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா விற்கிற மூட்ல இருக்காங்க. பிரைஸ் மார்க்கெட் லைட்டா தலை தூக்கி பாசிட்டிவா போச்சுனாலே எப்படா வித்துட்டு ஓடலான்னு இருக்காங்க. அதனால மார்க்கெட் வந்து கண்ணா பின்னான்னு இறங்கிட்டே தான் இருக்கு. ஸோ டாப் மூவர்ஸ் ஆஃப் டே ஜைடஸ் லைசன்ஸ் 6.9%, மேன்கைண்ட் ஃபார்மா 2.5%. ஓவரால் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே டிஃபென்சிவா பிளே ஆயிட்டு இருக்கு. இது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் தான், பட் ஓவர் பிரைஸ்டு. இப்போதைக்கு இதுக்குள்ள என்ட்ராக வேண்டாம். இதுக்கு ஸ்ட்ராங்கா டொமஸ்டிக்கும் எக்ஸ்போர்ட் டிமாண்ட்ஸும் இருக்கிறதுனால இன்னைக்கான நாளில் மார்க்கெட்ல ஏற்றிருக்காங்க. ப்ரிடாமினண்டா இவங்க மார்க்கெட் ஷேர் கிரெயின் வந்து கார்னிக் தெரப்பி செக்மெண்ட்ல பெட்டராகவே இருக்கு. நிஃப்டி எனர்ஜி பாஸ்கெட்டு இன்னைக்கான நாளில் 1.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 2.1%. போர்டு வந்து 4000 crore ஃபண்ட் ரைஸ் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க 11.2 crore ஷேர்ஸ் ரிலீஸ் மூலமா. ஸோ இது இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு. 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரிம்சம் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், Q4 ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இப்போதைக்கு அவங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கு. ஸ்ட்ராங்கான B2B கெமிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ கிரிம்சன் ஃபார்மா இன்னைக்கான நாளில் 1.8% இன்க்ரீஸ் இருக்கு. ஸ்டாக்ஸ் கரண்டா அண்டர் ப்ரெஷர்ல இருக்கிறது வந்து ஐடிசி வந்து போர்ட் மீட்டிங் இன்னைக்கான நாளில் நடந்திருக்கணும். ஸோ Q4 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கான நாளில் வெளியே வரும். நாளைக்கு இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் ஷுர் நிறைய அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா Q4 ரிசல்ட்ஸோட சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. டிவிடெண்ட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா சிகரெட்டோட காஸ்ட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சிகரெட்ல டேக்ஸ் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போதான் சிகரெட்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஐடிசி வந்து நாளைக்கான நாளில் விழுந்துருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் பெட்டா இதை பாருங்க, ஒரு 3 to 5 இயர்ஸ்ல இருந்து. நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரெஷர்ல தான் இருக்கு. -1.45%. நேற்று வெறுமனையா ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ஷேர்ஸ் பத்தி மட்டும் பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி இந்த நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் நான் எடுத்து பார்த்ததுல ஓடிடியோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறது. அண்ட் ஆட் ரெவென்யூஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ப்ரிடாமினெண்டா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இஎம்இ ரீஜியனில் நடக்கிற இந்த பிரச்சனையினால ஸோ பீப்புள் எல்லாருமே மொபைல் பேஸ்ட் ஆப்புக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இன்ஸ்டா, யூடியூப் ஆட்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ மீடியாவோட ஓவரால் இண்டெக்ஸே ப்ரெஷரில் தான் இருக்கு. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அர்பன் செக்டாரில் உள்ள டிமாண்ட் எல்லாமே ஸ்லோ டவுனாக இருக்குங்கிறதுனாலையும் அண்ட் காஸ்ட் ப்ரெஷருமே ஜாஸ்தி இருக்கு பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ப்ரைஸ். ரூரல் சென்டிமெண்ட்டுமே ரொம்ப பெட்டராக இல்லை. ஸோ அதனால ஓவரால் இண்டெக்ஸே 0.7% டவுனு. அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நாங்கள் எங்களோட போர்ஷன் ஆன அப்போலோ கிராடில் அண்ட் ஃபர்டிலிட்டி டிவிஷனை கிட்ஸ் கிளினிக்கு விற்க போகிறோங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே 1.2% மார்க்கெட்டில் இதை போட்டு அடித்து விட்டார்கள். ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பொறுத்த வரைக்கும் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அட்ராக்டிவான ப்ரைஸு கன்சிடர். மேன்கைண்ட் ஃபார்மா ஹை பட் நல்ல ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். எரிஸ் லைஃப் சயின்ஸு அகைன் இது ஒரு மிட் கேப் கம்பெனி. கரண்டாக வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். இதோட ப்ரிடாமினண்ட்டாக இவங்க வந்து கார்னிக் ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அக்விசிஷன் லீடில் பெட்டரான க்ரோத் ஸ்ட்ராட்டஜியுமே இருக்குது. ஸ்ட்ராங்கான பிராண்ட் ரீகால் இதுக்கு Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த ஈரிஸ் லைஃப் சயின்ஸுங்கிறத கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்ட்டு என்னோட வாட்ச் லிஸ்ட்ல நான் அதை வச்சிருக்கேன். உடனே குதிச்சு என்ட்ராயிட வேண்டாம், வெயிட் பண்ணி பாருங்க. மேன்கைண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் க்ரோத் பெட்டராகவே இருக்கு. அண்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் க்ரோத் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கு. ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸு இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. என்பிஎஸ்சி இது வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல்,
அவங்க 4000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 52 வீக் லோவில் இருந்து 94% கிட்ட ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போதைக்கு என்ட்ரா வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல டிப் ஏதாவது வருது அப்படின்னா அந்த டைமுக்குள்ள இதில் என்ட்ரு ஆனீங்கன்னா பெட்டராகவே இருக்கும் லாங் டேர்முக்கு. எனர்ஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் ஓஎன்ஜிசி டிவிடெண்ட் ஈல்டுக்காண்டி நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கண்ணாப்பினான் இருக்கு. ஸோ ஹையஸ்டான டிவிடெண்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. டைரக்ட் பெனிஃபிஷரி ஆஃப் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நம்ம ஓஎன்ஜிசி தான். டாரண்ட் பவர், ஸோ டாரண்ட் பவர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேண்டிங் தியர் ரெனியூவபிள் கெப்பாசிட்டி சோலார் அண்ட் விண்டர் குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. குவாலிட்டி ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இன் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா வச்சுருக்காங்க. ஸ்டெபிலிட்டியான புக்ஸுமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூட், பட் ஒரு நல்ல ப்ரைஸ் வரும்போது நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஆட்டோ பொறுத்த வரைக்கும் என்னோட வாட்சஸில் இருக்கிறது பஜாஜ் ஆட்டோ அண்ட் பாலிகேப் இந்தியா. ஸோ பாலிகேப் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட லீடிங் வயர்ஸ் அண்ட் கேபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கும் ரியல் எஸ்டேட் ஸ்பெண்டிங்கும் இவி சார்ஜிங்கும் பூம் ஆகும்போது இந்த கம்பெனிக்கு B2B FMCG பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான க்ரோத் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரும்போது பார்த்துக்கலாம். பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ட்ரைம்போட பார்ட்னர்ஷிப் வந்து இதுக்கு வந்து இப்போ பே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கு. கன்சிஸ்டான கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது. சிஎன்ஜி 3 வீலர் மார்க்கெட் ஷேர் செக்மெண்ட்டை பஜாஜ் ஆட்டோஸ் பெட்டராகவே பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட வாட்சஸில் நான் புதுசாக ஆட் பண்ணி வச்சிருக்கிறது ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி. யூகேல ஒரு கம்பெனி அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ அது அக்யூஷனுக்கு அப்புறம் இது எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து பார்க்கணும். சைடன்ட் டிஎல்எம்ங்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி நான் இன்னைக்கு கம் அக்ராஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக லைக் இஎம்எஸ் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. சிக்னிஃபிகண்டான நிறைய அனாலிசிஸ் அப்சைட் ரேஞ்சுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாமா வேணாமானா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் HAL அண்ட் மாசகான் டாக்கு இந்த 2 கம்பெனியுமே இப்போதைக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப் அனாலிசிஸ் பண்ணணும். நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கான கால் கொடுக்க முடியும். ஸ்டாக்ஸ் டு பி லிட்டில் காஷியஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஐடிசி வந்து காஷியஸ் தான் சொல்லியிருக்கேன், வாங்காதீங்கன்னு சொல்லலை. காஷியஸ் அப்படின்னா கரண்ட்டாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். நான் லாங் டேர்ம் பெட்டுக்கு கன்சிடர் பண்ணுறேன் இப்போவுமே. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மீடியா பேஸ்கெட்டை வந்து இப்போதைக்கு தொடாதீங்க. வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் என்னதான் குஷன் கொடுத்தா கூட அவங்களோட ஏஜிஆர் டியூ வந்து பொட்டன்ஷியலி எக்ஸீடிங் 19,000 crores மேலே இருக்குது. இப்போதைக்கு அவங்களுக்கு 5Gயில் ஃபண்டிங் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நோ கிளியர் டேர்ன் அரவுண்ட் கேட்டலிஸ்ட் இருக்கானும் தெரியல. நிறைய பேர் வோடஃபோன் சீப்பரான ரேட்டில் இருக்குது உள்ளே போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்தமாக எடுத்து மூடுறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. இல்லை யாராவது ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் வந்து நாங்கள் இதுக்கு ஃபண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி. கோல்டு பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் ஹையான 14,516 கிட்ட போயிடுச்சு. 22 கேரட் கோல்டு மட்டுமே. அண்ட் சில்வருமே எலிவேட்டடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எதுவுமே இப்போக்கான நாளில் சாத்தியமாக படவில்லை. பெட்ரோல் 107 ரூபாய் கிட்ட போயிருச்சு. ஆர்பிஐ வந்து இந்த 5 பில்லியன் ஸ்வாப் வந்து USD INR ஸ்வாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி போய் முடியுதுங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது ஷேர் பற்றி தெரிஞ்சுக்கினா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நிறைய பேர் வந்து சில ஷேர்ஸை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். மோஸ்ட் ப்ராபபிளி சண்டே உங்களுக்கான வீடியோ போடப்படும்.